காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மா, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம், அதனுடைய 145வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம், அதனுடைய 14வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் யாவரையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் இப்பொழுது வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் ஸ்தோத்திரம், சில காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகளை சத்துரு கொண்டு வந்து விடுகிறான். அந்த வீழ்ச்சிகளுடைய வாழ்க்கையில் வருகிற நேரத்தில் ஸ்தோத்திரம், பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, நமக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்து விட்டதே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த வீழ்ச்சியில் இருந்து அதிலிருந்து எழும்போதற்காக பிரயாசப்படாமல், அதற்குரிய முயற்சிகளை செய்யாமல், தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நாம தான் வீழ்ச்சியில் விழுந்தாச்சு, இனி நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், வீழ்ச்சிகள் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சத்துரு கொண்டு வருவது இயல்பு தான். அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து, அவருடைய ஸ்தோத்திரம் ஜெப குறைவை பார்த்து, வேத தியானத்தை பார்த்து, தேவனோடுடைய ஐக்கியத்தில் அவர்கள் குறைபடுகிற நேரத்தில் சத்துரு சில காரியங்களில் சில வீழ்ச்சி அவன் கொண்டு வந்து விடுகிறான். வீழ்ச்சியில் பலவிதம் இருக்கிறது. பாவத்தில் விழுகிற வீழ்ச்சியும் இருக்கிறது. அதே நேரத்தில் வியாதியில் விழுகிறதான வீழ்ச்சி இருக்கிறது. கடன் பாரத்தில் விழுகிறதான வீழ்ச்சி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி பல காரியங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏதாவது காரியத்தில் ஒரு வீழ்ச்சியில தள்ளி அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி, மனமடிவுக்குள்ளாக்கி, அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு அவர்கள் அப்படியே அந்த வீழ்ச்சியிலேயே அவர்கள் வாழ்ந்து, எப்படி ஆயிலும் அவர்கள் பரலோகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடணும் என்று சொல்லி பிசாசானவன் அவருடைய வாழ்க்கையில அவன் போராடி கொண்டிருப்பான். ஆனாலும் சத்துரு இவ்விதமாக ஸ்தோத்திரம், பாவத்தில் ஆனாலும் சரி, கடன் பாரத்தில் ஆனாலும் சரி, வியாதியில் ஆனாலும் சரி, ஸ்தோத்திரம், அல்லது ஜெப குறைவு என்கிற ஜெபத்தில் விழுந்து போனவர்களானாலும் சரி, வேத தியானத்தை கையில் எடுத்தால் வாசிக்கவே முடியல என்று சொல்லி வேத தியானத்தில் வீழ்ந்து போனவர்களானாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களில், சூழ்நிலைகளில் வீழ்ச்சியை சந்தித்தவர்களாக காணப்பட்டாலும் சரி, எந்த மனுஷனையும் மறுபடியும் தூக்கி எடுத்து அவர்களை முன்னிலும் அதிக பிரகாசமாக பயன்படுத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு தேவனாய கர்த்தருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டா நிச்சயம் கர்த்தர் அவர்களை திரும்பவும் அவர் தூக்கி எடுத்து வல்லமையான சாட்சிகளாக தேவன் அவர் நிலைநிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வீழ்ச்சி எப்படி வருகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8, 9 நான் வாசித்து பார்த்தால், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.
நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் மீகா இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்திருக்கிறார். பாருங்க, நான் வாசிக்கும் பொழுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், நான் எழுந்திருப்பேன். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தால் அந்த வீழ்ச்சி எதனால வருகிறதா பாருங்க. ஒரு தெய்வ பிள்ளைய சத்துரு தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களில அவர்களை செபிக்க விடாமல் விழுந்து போக பண்ணுகிறான். வேதத்தை தியானிக்க விடாம விழுந்து போக பண்ணுகிறான். ஆராதனைக்கு வந்து ஆராதிக்க விடாம அவர்களை விழுந்து போக பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். ஏதாயிலும் ஒரு பாவத்துல, ஒரு குடியில, ஒரு துன்மார்க்கத்துல அவர்களை விழுந்து போக பண்ணுகிறான். அல்லது ஏதாயிலும் ஸ்தோத்திரம் கடன் பாரத்துல விழுந்து போக பண்ணுகிறான். வியாதியை கொண்டு வந்து விதைத்தவர்களை விழுந்து போக பண்ணுகிறான். இப்படி அவன் அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை கொண்டு வந்து விதைத்து அவருடைய வாழ்க்கையில சில வீழ்ச்சியை உண்டாக்கி விட்டு அவன் என்ன செய்வானோ சந்தோஷப்படுவான். பாருங்க, ஒரு வீழ்ச்சி வருகிற நேரத்துல தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. பலர் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அந்த சோர்ந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவத்தை கம்ப்ளீட்டா விட்டுறாங்க. ஆண்டவரை தேடாமல் போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அந்த சூழலை வருகிற நேரத்துல இந்த சத்துருவாகிய பிசாசானவன் என்ன செய்கிறானா, அவன் சந்தோஷப்படுகிறான். நான் நினைச்சதை சாதித்துட்டேன். நான் நினைச்சது போல அவர்களை வீழ்ச்சியில விழ தள்ளிட்டேன். இப்ப பாரு, அவங்களால எழும்ப முடியல. ஸ்தோத்திரம் ஆராதிக்க போறதுக்கு மனம் இல்லை. பைபிளை கைடெடுக்க மனம் இல்லை. வேதம் வாசிக்க மனம் இல்லை. பாரு, நான் அப்படியே விழ தள்ளிட்டேன். இனி அவங்க மரித்தா நேர கொண்டு போய் பாதாளத்துல சேர்த்தலாம் அப்படி என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறானாம். ஸ்தோத்திரம். இங்க நான் வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த பக்தன் சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, ஸ்தோத்திரம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்து ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு முன்பதாக விசுவாச வார்த்தையை சொல்லுகிற நேரத்துல அவன் என்ன செய்வான்னா, அவன் வெட்கப்படுவான், பயப்படுவான். ஸ்தோத்திரம். அந்த விசுவாச வார்த்தைக்கு முன்னால் அவன் நிற்க முடியாது. ஒன்றாவது, செபிக்கிற தெய்வ பிள்ளைக்கு முன்பதாக நிற்க முடியாது. துதிக்கிற தெய்வ பிள்ளைக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. விசுவாச வார்த்தையை எப்போதும் சொல்லி கொண்டிருக்கிற அந்த தெய்வ பிள்ளைக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. பாருங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் பிரயத்தனத்தினால வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோமோ, எதை நாம் செபிக்கிறோமோ, எதற்காய் காத்திருக்கிறோமோ, அதை விசுவாசத்தோடு எப்போதும் அறிக்கைப்பட்டு கொண்டே இருந்தாலே, சொல்லிக்கொண்டே இருந்தாலே, சத்துருக்கு என்ன செய்வேன்னா அவனுக்கு தாங்க முடியாது. ஸ்தோத்திரம். நான் இப்படி இதெல்லாம் அழிந்து போவாங்கன்னு சொல்லி நினைத்தான் விசுவாச வார்த்தையே சொல்லி 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 அதை பெற்றுக்கொள்ள போகிறான்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான ஆத்திரம் வரும். அவனால நிற்க முடியாது. பாருங்க, இங்க பக்தன் சொல்லுகிறார், ஸ்தோத்திர, நீ எனக்கு விரோதமாக எனக்கு ஒரு வீழ்ச்சி வந்ததுனால நீ எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, ரொம்ப கொக்கரிக்காத, ரொம்ப சிரிக்காத. ஸ்தோத்திரம். எனக்கு வீழ்ச்சி வந்தாலும் என் இயேசு என்னை திரும்பவும் அவர் தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் திரும்பவும் என்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் இருளில உட்கார்ந்தா என் தேவன் எனக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார். எனக்கு உண்பதாக அவர் வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கீழே நான் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வீழ்ச்சியில என்ன நடக்குது பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த வீழ்ச்சியில சில நேரங்கள்ல சிலர் வார்த்தையிலே பாவம் செய்து விடுவாங்க. கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. பாருங்க, முறுமுறுப்பாங்க. ஸ்தோத்திரம். சிலர் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ஆராதிக்காம இருப்பாங்க, ஜெபிக்காம இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமா, பைபிளை கையில எடுக்காம வாசிக்காம இருப்பாங்க. இதெல்லாமே தேவனுக்கு உண்பதாக பாவம்தான்.
ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில வந்த அந்த வீழ்ச்சியை எண்ணி சோர்ந்து போய் அவர்கள் செபிக்காம, துதிக்காம, ஆராதிக்காம, ஸ்தோத்திர வேதத்தை வாசிக்காம, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்தவர்களாக காணப்பட்டாலே இதுவே தேவனுக்கு உண்பதாக பாவமாய் காணப்படுகிறது. பாவம் செய்யறதற்கெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பெரிய துணிகரமான பாவத்தெல்லாம் இந்த வீழ்ச்சிக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே ஆண்டவருக்கு உண்பதாக அது பாவமாக அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிகரமான பாவங்களும் இருக்கிறது. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடு நாம் செய்யாமல் இருக்கிறதே அதுவும் பாவமாகத்தான் காணப்படுகிறது. சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த பாவம் வருகிற நேரத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரா? விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் காணப்படுகிறது. அங்க வாசிக்கும் பொழுது, என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். ஏன்னா நான் பாவம் செய்தேன். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனேன். கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போனேன். இதனால அவர் என் நியாயத்தை விசாரிக்கிறார். அவருடைய நியாயத்தை விசாரிக்கிற நாள் வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேத புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் யோனாவை நாம் கவனித்து பார்த்தால், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோனாவுக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ நினிவேல போய் நீ பிரசங்கி என்று சொல்லுகிறார். ஆனா யோனாவோ, நினிவேயின் ஜனங்கள் அவர்கள் மகா கொடூரமான பொல்லாத ஜனங்களாய் இருக்கிறதுனால தன்னை அவர்கள் கொன்று போடுவார்கள் என்று சொல்ல அவன் பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போக சொன்னா அவன் நேர தலைகளா நேர்மாறமாக எங்க சென்று போகிறான்? ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தர்சீசுக்கு போகிற கப்பலை கண்டு அவன் கூலி கொடுத்து அவன் தர்சீசுக்கு என்ன செய்கிறான்? அவன் போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிதமாய் அவன் தர்சீசுக்கு அவன் போகிறதுனால பாருங்க, ஆண்டோருக்கு கோபம் அங்க வர தொடங்கினது. ஸ்தோத்திரம். பாருங்க, எப்ப எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் செயல்படுகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய கோபம் வரும். அந்த கோபத்தை எவ்வளவு நாட்கள் எவ்வளவு காலங்கள் சொல்லி இருக்கும், அந்த கோபத்தை கட்டாயம் சுமந்து தான் தீரணும். அந்த கோபத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் தீரணும். கோபத்தினால என்னென்ன தீங்குக்கெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த தீங்கை எல்லாம் அந்த காலம் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கட்டாயம் அந்த தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அதே போலதான் பாருங்க, இந்த யோனா அவன் கீழ்ப்படியாமல் போனான். அவன் கீழ்ப்படியாம போனா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கோபம் வந்தது. ஆகையினால் அவன் போகிற வழியிலேயே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் மேல கர்த்தர் பெருங்காற்றை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சமுத்திரத்துல கர்த்தர் பெரும் காற்றை தேவன் அவர் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம், கடலை கொந்தளிக்க பண்ணினார். தேவன் கொந்தளிக்க பண்ணி கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கடலை கொந்தளிக்க பண்ணினார். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஒரு யோனாவினால அந்த ஸ்தோத்திரம் கப்பலில் இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் துன்பம், எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் நஷ்டம், எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க, எல்லாரும் அலறாங்க, எல்லாரும் அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறாங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்டதான தேவ கோபம் அங்கே வந்தது. பெரிய நஷ்டம், இழப்புகள் எல்லாம் வந்தது. எல்லாரும் அழிந்து போவோம்ங்கிற சூழ்நிலை கூட வந்தது. கடைசி முடிவு அங்கே என்ன ஆனது? இந்த யோனாவை தூக்கி என்ன செய்தாங்க? சமுத்திரத்துல போட்டாங்க. ஸ்தோத்திரம். சமுத்திரத்துல அவனை தூக்கி போட்டது அவனுடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியாய் காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சியாய் காணப்படுது, சமுத்திரத்துல போட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சமுத்திரத்துல போட்ட வேளையில கூட அவன் உடனே அவன் நினைச்சான், நம்ம எப்படியும் சமுத்திரத்துல போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளால இந்த உப்பு தண்ணியை நம்ம குடிச்சு காலுக்கு அடிச்சு கொஞ்ச நேரத்துல நம்ம செத்து போவோம் அப்படின்னு நினைச்சான்.
சாவுக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. பாருங்க, ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறது. தன்னுடைய கோபத்தினால நியாயம் விசாரிக்கிறார். இவன் நினைச்சா அவன் செத்து போவன்னு சொல்லி சாகல. ஸ்தோத்திரம். பாருங்க, அங்க மீனும் உடனே வந்து தூக்கி அவனை போடவும், உடனே வந்து மீன் என்ன செய்யல, லபக்குன்னு அவனை விழுங்கி ஸ்தோத்திரம், அவனை ஸ்தோத்திரம் கீழே கொண்டு போகல. அந்த 2வது அதிகாரத்துல, யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது, யோனா சொல்லுகிறார், நான் சமுத்திரத்தின் அடிவாரம் வரைக்கும் போனேன். கடற்பாசி என் தலையை என்ன செய்தது, சுற்றி கொண்டது. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்ப அதுக்கெல்லாம் எத்தனை ஸ்தோத்திர வினாடிகள் அல்லது நிமிடங்கள் கூட ஆகும். சமுத்திரத்தின் ஆழத்துல போறது, கடற்பாசி எல்லாம் அவனுடைய தலையில சுற்றி கொண்டது. ஜீவனும் போகல. ஸ்தோத்திரம். ஆழம் வரைக்கும் போயிட்டான், சமுத்திரத்தின் ஆழத்துல போயிட்டான், கடல் பாசி சுத்திட்டு இப்ப கையை காலை அடிக்க கூட முடியாது, நீச்சல் கூட அடிக்க முடியாது. பாசி அவனை சுற்றி கொண்டது. ஸ்தோத்திரம். போராடுகிறான், அங்கன கடந்து போராடுகிறான், அங்கன கடந்து கஷ்டப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிற்பாடுதான் பாருங்க, அவன் சமுத்திரத்தின் ஆழத்துல கடந்து போராடி அந்த பாசிக்குள்ளால மாட்டி அவன் கடந்து பிடைக்கிற நேரத்துல தான் கர்த்தர் என்ன செய்தார், அடுத்து மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வந்து நினைச்சது, அவன் அப்படியே அவரை விழுங்கி கொண்டது. 3 நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாமைக்காக, ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில அவன் 3 நாட்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. 3 நாட்கள் கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. மீனுக்கு வயிற்றிலேயே 3 நாட்கள் இரவும் பகலும் வரைக்கும் இருந்திருக்கான், அந்த இருட்டுக்குள்ளால. ஸ்தோத்திரம். பாருங்க, 3 நாளைக்கும் ஆகாரமும் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றுல கருவறையில இருக்கிற குழந்தைய போல மீனுடைய வயிற்றுல யோனா இருக்கிறான், கஷ்டப்படுகிறான், திணறுகிறான். ஸ்தோத்திரம். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான்னா, அவன் கண்ணீரோட ஆண்டவரை தேடுகிறான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறான். ஆண்டவருடைய சமூகத்துல அவன் பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தந்துட்டீர்னு சொன்னா, நான் நினிவேல போய் நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்துருவேன். என் பொருத்தனையை நான் கட்டாயம் உம்முடைய ஆலயத்துல நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கெஞ்சி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். பாருங்க, அர்ப்பணித்த பிற்பாடு கர்த்தர் அவனை அந்த உபத்திரவத்திலிருந்து, ஸ்தோத்திரம், அந்த சமுத்திரத்தின் உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவித்து உடனே மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் போய் என்ன செய்தது, நேர கொண்டு போய் என்ன செய்தது, நினிவே பட்டணத்தின் கரையில கொண்டு போய் அவனை கக்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கரையில கொண்டு போய் கக்கினது எல்லாம் ஆண்டவர் தான் கட்டளையிடார். ஸ்தோத்திரம். அவ கீழ்ப்படியாம போன நேரத்துல அவருக்கு கோபம் வந்த வேளையில சமுத்திரத்துல பெருங்காற்றையும் அவர்தான் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். அந்த கடலை கொந்தளிக்க பண்ணுவதற்கு அந்த சமுத்திரத்திற்கு அவர்தான் கட்டளையிட்டார், காற்றுக்கு அவர்தான் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். இப்பொழுது மீனுக்கும் அவர்தான் கட்டளையிட்டார் விழுங்குவதற்கு. இப்பொழுது மறுபடியும் அந்த மீனுக்கு, விழுங்கின மீனை திரும்ப விட்டு கொண்டு போய் கரையில கக்கிரு, ஒரு சேதம் வரக்கூடாது, சேதம் இல்லாம உன் வாயில இருக்கிற பல்லு படாம கொண்டு போய் இறக்கிரு அப்படி என்று சொல்லி கட்டளையிட்டார். அதுவும் அது போல ஒரு சேதம் இல்லாம கொண்டு போய் கக்கிட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கோபத்தை சில நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சுமந்தார். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத பாவத்தின் நிமித்தம் அந்த கோபத்தை அவர் சுமந்தார். அடுத்து நாம் அந்த வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். இப்ப பாருங்க, 3 நாளைக்கு பிற்பாடு வெளியில கொண்டு கக்கன பிற்பாடு தான் அவன் வெளிச்சத்தையே தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறான். சூரியனுடைய வெளிச்சத்தை 3 நாள் அவன் பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம். பயங்கரமான இருளுக்குள் இருந்தான். இப்பொழுதோ வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். ஆண்டவருடைய நீதியை, ஸ்தோத்திரம், நான் பார்ப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் அவனுக்கு மன இறங்கி அவனை விடுதலையாக்கி அவனை சுகமாய் போய் பிரசங்கிப்பதற்கு தேவன் அவனுக்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை, சத்துரு உடைய வாழ்க்கையில ஏதோ சில காரியத்துல அவன் விழத்தள்ளுனதுனால நீ சோர்ந்து போனாயா? வீழ்ச்சியில விழுந்ததே ஒரு பாவம். அதற்கூட இன்னும் அந்த வீழ்ச்சியின் மத்தியில இன்னும் அநேக பாவத்திற்கு ஏதுவாக நீ கர்த்தரை தேடாமல் போனாயோ?
ஜெபத்தை விட்டு விட்டாயோ, வேத வாசிப்பை விட்டு விட்டாயோ, ஆராதனையை விட்டு விட்டாயோ, ஆண்டவருக்காய் செய்கிற கடமைகளை உன்னுடைய வாழ்க்கையில நீ விட்டு விட்டாயோ, விட்டு போய் இந்த நாட்களில் சோர்ந்து போய் பாவத்திற்கு மேல் பாவதியாக உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறாயோ, ஸ்தோத்திரம். நீ விழுந்ததினாலும் அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில வந்த அநேக பாவத்தினாலும் ஆண்டவருடைய கோபத்தை நீதியாக சில நாட்கள் சுமக்க வேண்டியது வரும். ஆனாலும் அதன் மத்தியில அந்த கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிற, அந்த கோபத்தினால் வருகிற தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இந்த யோனாவை போல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யோனாவை போல பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே மீண்டும் என்னை தூக்கி எடுத்தால், மீண்டும் எனக்கு விடுதலையை தந்தா, மீண்டும் எனக்கு சுகத்தை தந்தா, மீண்டும் இந்த கடனை எல்லாம் அடைத்து என் ஆசீர்வாதமாக வைத்தா, ஆண்டவரே மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்தா, நான் உமக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன். உங்க வார்த்தை நான் ஒழுங்கா கீழ்ப்படியுமே ஆண்டவரே. இனி நான் கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன். செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஸ்தோத்திரம். அந்த யோனாவை போல தேவனுடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல, ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி செபித்தா கர்த்தர் மனம் இறங்குவார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமும் உருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமுள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனம் மாறுகிற நேரத்துல உங்களுக்கு வந்த அந்த தீங்குக்காக அவர் கட்டாயம் அவர் மனம் மாறுவார். அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை குறித்து மனம் மாறுவார். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் மாறினால் நானும் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்காக அந்த மனஸ்தாபப்பட்டு நானும் மனம் மாறுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்ப நாம மனம் மாறினா இயேசுவும் நமக்குண்டாயிருக்கிற தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார், மனம் மாறுவார், அந்த தீங்கை நம்மை விட்டு அகற்றி போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவை போல எங்கேயாயிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாம இருக்கிறாயோ, யோனாவை போல கர்த்தர் போக சொன்ன இடத்தை விட்டு வழிமாறி போனாயோ, யோனாவை போல உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பேசியும் கடினப்படுத்தினாயோ, செத்தாலும் பரவாயில்லை, நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் ஜீவிப்பாயின்னு சொல்லி உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு அவர் பேசுகிறார். உன் இருதயம் கடினப்பட நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உன் இருதயத்தை கடினப்படுத்த தேவனுடைய கோபத்தை சுமக்க வேண்டியது வரும். தேவனுடைய கோபம் அதனால முடிந்து விடாது. நீ இருதயத்தை கடினப்படுத்தினாய் என்று சொல்லி நீ ஜெபிக்கல, ஆண்டவர் செய்ய கடமையை செய்யலை என்று சொல்லி அவருடைய கோபத்தை விட்டு மாறிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் மாறி நாம் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கெஞ்சி செபித்து, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறக்கும் என்று சொல்லி அழுது கெஞ்சி செபிக்கிற நேரத்துல அவர் மனம் மாறுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு எசேக்கியா ராஜாவினுடைய பாருங்க, தேவபக்தி உள்ள ஒரு ராஜாவினுடைய குமாரன் மனாசே, ஸ்தோத்திரம், அவனும் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை அசீரியா ராஜாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். அவனை முச்செடிகளுக்கு நடுவே அவனை பிடித்து அவனுக்கு விலங்கு போட்டு என்ன செய்து விட்டார்களாம், அசிரியா தேசத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். அசிரியா தேசத்துக்கு சிறை கைதியாக போன ஒரு ராஜாவும் திரும்ப வந்ததில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, அங்க போய் தன்னுடைய வாழ்க்கையில அந்த சிறையில கிடந்து வேதனையை ஆண்டவருக்கு கோபத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். நீதியாக அவர் நியாயம் தீர்க்கிறார், நீதியாக தண்டிக்கிறார். ஏன்னா பரிசுத்தவானுடைய மகன் இவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான். இப்போ சிறைச்சாலையில கடந்து அழுகிறான், கெஞ்சுகிறான், மனமாறுகிறான். இந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் என்னை எருசலேமுக்கு என்னை கொண்டு போனால், மறுபடியும் ராட்சாங்கத்துல நீர் வைத்தீரானா, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் தீட்டுப்படுத்தினோ அங்கெல்லாம் நான் சுத்தம் பண்ணுவேன். இனி இந்த தீட்டான காரியத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அவன் அழுது கெஞ்சி அவன் ஜெபம் பண்ணின வேளையில
கர்த்தர் மனம் மாறினார். அவன் தீங்குக்கு மனஸ்தாகப்பட்டார். அவன் தண்டனை அவனை விட்டு அகற்றினார். பாருங்க, ஒருவருக்குமே விடுதலை கிடைக்காத அந்த அசிரியா தேசத்துல கர்த்தர் இவனுக்கு அசிரியா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அவனை விடுதலையாக்கி மறுபடியும் தன் தேசத்துல வந்து அதே அரச சபையில அவன் உட்கார்ந்தான். சொன்னது போல, அவன் தீர்மானம் பண்ணினது போல தேவாலயத்தை அவன் சுத்தம் பண்ணினானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனம் மாறினால் தேவனும் மனம் மாறுவார். விழுந்துட்டேன், இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று சொல்லாத. முடியல, மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க முடியும். மறுபடியும் உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும். மறுபடியும் சத்துருக்களுக்கு மத்தியில் அவன் கொம்பை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அவரால் முடியும். ஸ்தோத்திரம். யோனாவை தூக்கி எடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் தூக்கி எடுத்து பெரிய அதிசயத்தை அவன் வாழ்க்கையில செய்து கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்துல எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். மனாசேயை கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி எருசலேமில வந்து மறுபடியும் தன்னுடைய சிங்காசனத்துல அமர்ந்து ஆளுகை செய்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை தேவனுடைய வாழ்க்கையில திரும்பவும் கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயம் அதை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். தூக்கி எடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர்களைப் போல எங்க விழுந்தோம், எந்த காரியத்துல கீழ்ப்படியாமற் போனோம், எதனால் அந்த வேதனை வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீரோடு அர்ப்பணித்து நீங்க க்ஷமித்தால், பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இனி நான் தூக்கி எடுக்கிற நேரத்துல நான் என்னென்ன காரியத்தை நான் இப்படிதான் நான் செய்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த காரியங்களெல்லாம் மனம் மாறி தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணித்தா கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். அவ்விதமாக செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? நாம் செபிப்போம். ஆவியை மழை